காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கக் கோரி கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவோடுகளை ஏந்தியும் பின்னர் அவற்றை உடைத்தும் விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறுவை பருவ நெல் சாகுபடி முற்றிலும் கைவிடப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். காவிரி பாசன பகுதிகளில் நிலவும் வறட்சியால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். எனவே காவிரி பாசன மாவட்டங்களை உடனடியாக வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா 15,000 ரூபாய் நிவாரணமும் விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதுமட்டுமின்றி விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் விவசாயிகள் திருவோடுகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருவோடுகளை உடைத்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். செந்தில்குமார், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், கும்பகோணம். காவிரி பாசன மாவட்டங்களின் தற்போதைய நிலை, விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அரசிடம் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து விளக்குகிறார். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிப்பது, நிவாரணம் வழங்குவது மற்றும் பயிர்க்கடனை ரத்து செய்வது தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.